கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லமா கான லைலத்துஹா மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்ருஜு மின் ஆகிரி லைலி இலல் பகீ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுவதற்கு முன்பு இருக்கக்கூடிய சில நாட்களில் இரவினுடைய இறுதி பகுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துக்கு செல்வார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுவதற்கு முன்பு ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய வீட்டிலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்தார்கள். ஏனைய நபியுடைய மனைவிமார்களிடத்தில் அதற்கான அனுமதியும் பெற்றிருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் இரவினுடைய இறுதி பகுதியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்து வெளியிறங்கி சென்று ஒரு இடத்துக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்ற விடயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உற்று நோக்குகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய கரகத் என்கின்ற மையவாடிக்கு செல்லக்கூடியவராக இருந்தார். ஒவ்வொரு நாளும் இரவினுடைய இறுதி பகுதியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிக்கிளம்பி சென்று அந்த மக்பரா மையவாடிக்கு சென்று அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு அடக்கப்பட்டிருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த இடத்தில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையுடன் வீட்டுக்கு திரும்பி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார். இது எந்த விடயத்தை எமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னால், இந்த உலகத்திலே மரணம் தொடர்பான அச்சம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு விட்டால், மரணம் தொடர்பான பயம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு விட்டால், அந்த பயத்தை ஏற்படுத்தக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் அல்லாஹ்வுடைய மாளிகை ஒன்று, இரண்டாவதாக மக்பரா. ஒரு மனிதனுக்கு மரணம் தொடர்பான அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் அல்லாஹ்வுடைய மாளிகை, பைத்துல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள் அவனுக்கு மரணத்தினுடைய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக உலகத்திலே இருக்கக்கூடிய இடங்களிலே மக்பராக்கள் தான் ஒரு மனிதனுக்கு மரணம் தொடர்பான அச்சத்தை ஏற்படுத்தும். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே மரணம் தொடர்பான அச்சம் ஏற்பட்டு விட்டால் அவன் இந்த உலகத்தில் எந்த பாவத்தையும் செய்யாமல் அந்த பாவத்திலிருந்து தூரமாகி அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடியவனாக அது அவனை மாற்றி அமைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த சம்பவம்